முன்னால் வரும் அம்மா மாறியே முன்னால் வரும் கருமாரியம்மா கருணை மாரியம்மா. இந்த இனிய நேரத்தில் இந்த அற்புதமான வேளையிலே திருமலை தொலைக்காட்சியின் சார்பாக இங்கே வந்திருக்கின்ற பக்தர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று, இன்று நாம் இருக்கின்ற இடம் அருள்மிகு கரூர் மாரியம்மன் வைகாசி பெருவிழாவினுடைய பிரம்மாண்டமான நிகழ்ச்சிக்கு நாம் வந்திருக்கின்றோம். மன்னால வந்தவளே மதமாயி மாரியம்மா, மலர் சூடி பாடி வரோ மனமாற வாழ்த்திடமா. அழகு குத்தி வருவோருக்கு அருள்மழை பொழிந்திடுவாள். அக்னி சக்தி ஏந்தி வந்தால் அல்லல் துடை தீட்டிடுவாள். விமான அழகில் வந்தால் வினைகள் எல்லாம் தீர்த்திடுவாள். இன்று மட்டும் நாம் காண்பது பக்தர்களுடைய தலைகளா அல்லது கடல் அலைகளா என்று நாம் மகிழும் வண்ணம் இங்கே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அம்மனை தரிசிக்க எல்லோரும் ஆவலோடு இங்கே வரிசையாக முறைப்படி தரிசனம் செய்து கொண்டு இங்கே அம்மனுடைய அருளை பெறுவதற்கு இருக்கின்றார்கள். இந்த நல்ல நாள் ஒரு பொன்னாள், இனி வாழ்வில் என்று வருமோ? வைகாசி எப்பொழுது வரப்போகின்றது, கரூர் மாரியம்மனுடைய திருவிழா எப்போது வரப்போகின்றது என்று எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்க்கும் வண்ணம் இன்றைய நிகழ்வில் நடைபெற்றிருக்கின்ற நிகழ்ச்சி அலகு குத்துதல் மற்றும் தீச்சட்டி எடுத்தல். இந்த விழாவை காணுகின்ற பொழுது ஒவ்வொருவரும் ஒரு தனித்தன்மையுடன் அலகு குத்து வருகின்றார்கள். அதுவும் ஒரு பெண்மணி அலகை குற்றிக்கொண்டு அவர்களுக்கே உரித்தான ஒரு நடன அசைவுகளுடன் வந்த பொழுது ஒரு கணம் நாங்கள் எங்களையே மறந்துவிட்டோம். காரணம், அவர்கள் அந்த நாட்டியத்தை ஆடுகின்ற பொழுது 10 அடி அலகை குற்றிக்கொண்டு கையை தூக்கிவிட்டு நடனம் ஆடுகின்றார்களே, அதை காண கண் கோடி வேண்டும். இதுதான் பக்தியினுடைய உச்சகட்டம் என்பதை இன்று எல்லோரும் உணர்ந்தார்கள். கோஷமிட்டால் வீடு வரை வந்துடுவாள் வேத சக்தி மாரியம்மா. கருவூரை ஆளுகின்ற கருமாரி எங்கள் அம்மா. நாக்கில் அழகு குத்தி வந்தால் நாவிலே குடிகொள்வாள் நம்ம ஊரு மாரியம்மா. நல்ல வழி காட்டிடுவாள் நாகசக்தி மாரியம்மா. அந்த வகையிலே இன்று நடைபெறுகின்ற இந்த பெருவிழாவில் பக்தர்கள் சிலரை நாம் நேர்காணலில் அழைப்போம், வாருங்கள். உங்கள் பேருங்க? மனோஜ்குமார். மனோஜ்குமார், எந்த ஊருங்க நீங்கள்? கரூர் தான், பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கரூர் தான். நீங்கள்லாம் உண்மையிலேயே பாக்கியம் பெற்ற ஒரு புண்ணியவான்கள். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியிலலாம் நாங்கள்லாம் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. நீங்கள்லாம் உண்மையிலேயே புண்ணியம் பண்ணிய ஒரு ஆத்மா. என்ன பண்ணிருக்கீங்க? நான் வந்து எம்ஏ எம்ஃபில் முடிச்சுட்டு ஜாபுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். கடை வச்சுருக்கோம் சொந்தமாக. கடையை இப்போ அப்பாவோட பிஸ்னஸ் பார்த்துட்ருக்கேன். ஜாப் கிடச்சாலும் ஜாபுக்கு போயிடுவேன். அம்மாட்ட தான் வேண்டுதல் வச்சுருக்கேன். அம்மா தான் அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேற்றணும், நிறைவேற்றுவா.
ஏன்னா இத்தனை கூட்டத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இவங்கெல்லாம் யாருமே வந்து வச்ச வேண்டுதல் நிறைவேறின வாசிதான் இத்தனை கூட்டம் நம்ம அம்மாவுக்கு வருது. இல்லைன்னா இத்தனை கூட்டம் வந்து நம்மளால் பார்க்குறதுக்கு சாத்தியமே கிடையாது. வந்த அக்னி சட்டிக்கும் அழகு காவடிக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அளவே கிடையாது. அது இந்த வருஷம்னாக்கா எக்கச்சக்கம், கொஞ்சம் நஞ்சம் நம்ம அளவோட சொல்லவே முடியாது. ஏன்னா எப்பயுமே நம்ம ஊரில் 12 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய அக்னி சட்டி வந்து இந்த வருஷம் 11 மணிக்கே ஆரம்பிச்சிருச்சு. 11 மணிலேருந்து 12 மணிக்குள்ளார பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 200 சட்டி போயிருக்கும். அதனால வந்துட்டு நாளுக்கு நாள் பக்தர்களோட கூட்டமும் ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்குது, மக்களோட வேண்டுதலும் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த அம்மா வந்து எல்லாருக்குமே நிறைவேற்றுற காரணத்தினால தான் இத்தனை அளவுக்கு கூட்டம் வந்து இந்த கோயிலுக்கு வருது, இவ்வளோ மக்கள் வந்து வராங்க. அது வந்து இந்த கூட்டம்தான் இதுக்கு சாட்சியே, வேறு எதுவுமே சாட்சியே கிடையாது. எல்லாருமே வந்து அந்த அம்மாவோட வேண்டுதல் வந்து கண்டிப்பாக நிறைவேற்றுவா. மனசார கும்பிட்டு போங்க. நாங்கள் வந்து 29 வருஷமாக நாங்கள் இந்த திருவிழாவுக்கு வந்துட்டு தான் இருக்கோம். நம்ம வீட்லேயுமே வந்து நீர்மோர் பானகம் எல்லாமே அன்னதானம் எல்லாமே நம்ம கொடுக்கறது உண்டு. இந்த ஊருக்கு வந்தீங்கன்னாக்கா மனசும் வயிறும் நிறச்சி தான் நாங்கள் அனுப்புவோம். அம்மா வந்து மனசை நிரப்பா, நாங்கள் கரூர்காரங்க வயிற்றை நிறச்சி நாங்கள் அனுப்புவோம் வந்து. அதுதான் இந்த ஊரோட ஸ்பெஷலே வந்துட்டு. சமயபுரத்துக்கு அடுத்த ஃபேமஸ்ஸு நம்ம கரூர் மாரியம்மன் தான். விருந்தோம்பலி நீங்கள் முன்னாடி நிற்பீங்க கண்டிப்பாக. மதுரையை விட நாங்கள் தான் ஃபஸ்ட்டு. எங்களுக்கு கண்டிப்பாக எங்களுக்கு என்ன ஆசைன்னா, சமயபுரத்தை ஃபஸ்ட்டு இருக்குல்ல, அதை 2வது தள்ளிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு வரணும் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு ஆசை. எல்லா அம்மன்களும் ஒரே அம்மன் தான். இல்லை, அந்த ஒரு திருவிழா வந்து இப்போது யூடியூப் ஒரு இதில் போட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து சமயபுரம், 2வது தான் எங்கள் அம்மாவை சொல்கிறாங்க. இன்னும் ஒரு 2-3 வருஷத்தில் அந்த அம்மாவை நாங்கள் செகண்டு தள்ளிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு வரணும் அப்படிங்கிறது எங்கள் கரூர் மக்கள் எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் வைக்கிற ஒரு ஆசை. அவ்வளோதான். கண்டிப்பா. நன்றி நன்றி, தேங்க்யூ. கருவூரை ஆளுகின்ற கருமாரி எங்கள் அம்மா மாரியம்மா. மனிதே ஆளுகின்ற கருமாரி எங்கள் அம்மா மாரியம்மா. தீபமேற்றி வணங்கிடவே திருவிழா கூட்டம் ஆடுதம்மா. இன்றைய நிகழ்வு வந்து அலகு குத்துதல், தீச்சட்டி எடுத்தல். இங்கே பல பேர் வந்து டிராக்டர்லேயும் ட்ரெய்லர்லேயும் தன்னுடைய உடலை வருத்தி கொண்டு அம்மாவிற்கு பக்தியை காணிக்கை ஆர்ப்பதற்காக தனது கன்னத்திலும் முதுகிலும் அலகை குத்தி கொண்டு பக்தியினுடைய உச்சகட்ட வெளிப்பாட்டை இன்னைக்கு நம்ம எல்லாருமே காலை முதல் மாலை வரை பார்த்தோம். அதன் பிறகு தீச்சட்டி எடுத்தல். இவர்களெல்லாம் ஏதோ இந்த அம்மாவட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அது அவங்களுக்கு நிறைவேறின உடனே நேர்த்தி கடனை செலுத்துவதற்காக அவர்களெல்லாம் தன் உடலை வருத்தி கொண்டு அம்மாவிற்கு காணிக்கை செலுத்துவதற்காக இங்கே வந்த வண்ணம் இருக்கின்றார்கள். அழகு குத்தி உனக்கு ஆவேசம் காட்டுவோம், தீச்சட்டி ஏந்தி உன் திருவடி தொழுவோம், வீர கடலில் எங்கள் பக்தி எரியுதம்மா. அழகு குத்தி உடல் துளைத்து நிற்கிறோம், உன் பக்தி வெறியில் உயிரை அர்ப்பணிக்கிறோம், கனவேல நடந்து உன் கோபத்தை தணிக்கிறோம் மாரியம்மா. அவர்களில் சிலரை நாம் இப்போது நேர்காணலில் சந்திப்போம். அம்மா வணக்கம். வணக்கங்க சார். அம்மா உங்கள் பேருமா? ஈஸ்வரிங்க சார். எந்த ஊருமா? கரூர் தாங்க சார். இதே ஊர். எத்தனை வருஷமா இந்த நாங்கள் சின்ன வயசுலேருந்தே இந்த ஊரில் வந்து திருவிழா கொண்டாடுறோங்க சார். அம்மா இந்த ஊரில் இருக்க பிறந்ததுக்கே நீங்கள்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஆமாங்க சார், ரொம்பவே புண்ணியம் பண்ணியிருக்கோங்க சார். நாங்கள் இதெல்லாம் அவ்வளோ பெரிய திருவிழாங்க சார். இதெல்லாம் எல்லா ஒரு மக்களும் வருவாங்க, இங்கே எல்லாம் ஜாலியாக கொண்டாடுவாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க எல்லாரும். இந்த திருவிழா பார்க்கறதுக்காகவே வெளிநாட்டுலலாம் கூட வருவாங்க, வெளியூரில் இருந்தாலும் கோயம்புத்தூர் திருச்சி எல்லாம் வருவாங்க. சாமி சக்தியான சாமி சார். சாமி ரொம்ப சக்தி வாய்ந்தது, நினச்சது கேட்ட வரம் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். அதனால தான் இவ்வளவு கூட்டம் வருது. ஆமாங்க சார், நாங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். அதனால் இங்கே ஆமாங்க சார், வருஷம் இங்கே தவறாமல் வருவோம், பார்ப்போம். அதில் அக்கன் சீட்டு எடுப்போங்க சார். ஆமாம், தீச்சட்டி எடுப்போம். தீச்சட்டி எடுத்தீங்க? நம்ம ஏதோ கவலை கஷ்டம்னா வேண்டிக்குவோம், நடக்கும், அதெல்லாம் செய்வோங்க சார். எல்லாத்துக்கும் குழந்தை வரம் கிடைக்கும், எல்லாமே கிடைக்குங்க சார். அந்த
தீச்சட்டி எடுக்கும்பொழுது உங்களோட கைகள் அம்மாவுடைய நினைப்பு அதை எதுவுமே ஆகாங்க சார். சக்தி அவ்வளோ சக்திங்க சார். அவ்வளவு சூடு இருந்தால் கூட கை எதுவும் பண்ணாது சார் நல்லா இருக்கும். அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது. அம்மாவோட சக்தி நல்லா இருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் இந்த இடத்துல நம்ம இருக்கிறதுக்காகவே. ஆமாங்க. இது ரொம்ப அப்படியே பசங்க பொண்ணுங்க எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்கங்க சார். மனக்குழப்பமாக இருந்தாலும் கோயிலுக்கு வந்து நல்லாயிருக்கும். சின்ன ஒரு மனக்குழப்பமாக இருந்தாலும் அம்மா வந்து பார்த்தோம்னா நிச்சயமாக நல்லாயிருக்கும், மனசு நல்லாயிருக்கும். அதனால் வருவோம் நாங்கள். பரவாயில்ல, வருஷம் நீங்கள் தீச்சட்டி எடுக்கிறீங்க. அம்மாவுடைய அருளில் வளமும் நலமும் பெற்று குடும்பத்தோடு நீடூழி நீங்கள் வாழ வேண்டும். அம்மாவுடைய அருள். தீச்சட்டி கையில் கொண்டு விடுதம்மா, எங்கள் உள்ளம் உன்னை வணங்கி நிற்குதம்மா. அமராவதி ஆற்றில் ஆவேசம் காட்டுவோ, உன் கோபக்கடலில் எங்கள் பாவம் எரிப்போம். குட் ஈவினிங். உங்கள் பேர் என்ன? ஸ்வேதா. ஸ்வேதா. சௌமியா. தான்யா. அபிநயா. நீங்களாம் என்ன விசேஷமாக வந்திருக்கீங்க இங்கே? கரூர் மாரியம்மன் திருவிழாக்கு. கரூர் மாரியம்மன் திருவிழாவா? இன்னைக்கு வந்து என்னென்ன நடந்தது தெரியுமா? அளவு குத்திருக்காங்க, சட்டி எடுப்பாங்க, கொஞ்சம் பேர் பால் கூட எடுப்பாங்க, நிறைய பேர் வந்து உருவம் வைப்பாங்க, அப்புறம் மாவிளக்குலாம் போடுவாங்க, ஊரு டூர் வந்து சாமி கும்பிடுவாங்க. நம்ம கேட்கறதெல்லாம் அத்தை நிறைய இது கொடுப்போம். சந்தோஷமாக இருக்கும். மதுரைக்கு அடுத்து நம்ம ஊரில் தான் வந்து கிராண்டாக நடக்கும் திருவிழா. மதுரைக்கு அப்புறம் இந்த ஊர் தானா? என்ன கேட்டாலும் கூட அத்தை நிறைய இது தருவோம். இவரும் அப்புறம் மாவடியாரும் இவங்களோட அண்ணா அவரும் சரி, 2 பேரும் என்ன கேட்டாலும் என்னவே நடத்தி தருவோம். ஆமாம், எல்லாமே நடக்கும். நாங்கள் கேட்டிருக்கோம், எல்லாமே எங்களுக்கு நடந்திருக்கு. இப்போ பால் குடம்லாம் நீங்கள் பால் குடம் எடுப்பீங்களா? சட்டி எடுப்போம், பால் குடமும் எடுப்போம். சட்டி நீங்கள் எடுப்பீங்க? எடுப்போம். அக்கா அம்மாலாம் எடுப்பாங்க, நாங்கள் பால் குடம் எடுப்போம். இந்த வருஷம் எடுத்தீங்களா? எடுத்தோம். ரொம்ப சந்தோஷம். அம்மா வந்து தீசட்டி எடுப்பாங்க, அம்மாவும் அக்காவும் தீசட்டி எடுப்பாங்க, நாங்கள் பால் குடம் எடுப்போம். நாங்களும் பால் குடம் எடுப்போம். அக்காவும் அம்மாவும் சட்டி எடுப்பாங்க. உங்கள் கோரிக்கையெல்லாம் அம்மா நிறைவேற்றிருக்காங்களா? நிறையவே நிறைவேற்றிருக்காங்க. என் குடும்பமே இவங்கள நம்பி மாவடியார் நம்பி தான் இருக்கும். நான் கேட்டது எல்லாமே நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க. எங்கள் இஷ்ட தெய்வமே இவங்களும் மாவடியார் மட்டும்தான். ஆமாம், நாங்கள் நிறையவே கேட்டிருக்கோம், எல்லாம் நடத்திருக்காரு. நல்லா இருக்கு. அம்மா, நீங்கள்லாம் வாழ்க்கையில் வளமும் நலமும் பெற்று பெரிய படிப்பை படித்து இந்த கரூர் மாவட்டத்திற்கே நீங்கள் பெருமை சேர்க்கணும்னு எல்லாம் வல்ல மாரியம்மனை வேண்டுகிறேன். நன்றி. பல்லாத்து குதிரையிலே பவனி வரும் மாரியம்மா, பவழமணி மாலையுடன் பரிபூரமாக வரும் அம்மா பொன்தேரில் ஆடி வரும், பொன்தேரில் ஆடி வரும் புனித மாரியம்மா. நுண்ணகை கருணை வழி பொழியும் தெய்வம் அம்மா, துதிரைவாக கம்பீரமா துடித்தோடி வருதம்மா. குடியேற்றி பக்தர்களை காக்கின்ற தாயம்மா, நெற்றியிலே குங்குமத்தால் நிறைந்திடும் அழகம்மா. நீதியுடன் நிமிர்ந்து நிற்கும் நீலாம்பரி அம்மா, கையில் வேலேந்தி வரும். உன் பேர் என்ன? சஷ்டிதரன். எந்த ஊர்? வெங்கமேடு பகுதி, குளத்துப்பாளையம். அப்படியா? கரூரில் தான் இருக்கிறப்போ. எத்தனை வருஷமா அம்மாவுக்கு இந்த கோயிலுக்கு ரெகுலராக வருவியா? ரெகுலராக வருவேன். கம்பம் கோட்டையிலேருந்து வந்துடுவேன். அப்படியா? அம்மாவிட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணுவேன். உன் பிரார்த்தனை நிறைவேறி இருக்குது. அம்மாவுடைய சக்தியோட பிரார்த்தனை நிறைவேறி இருக்குது. வீட்டில் யாராவது தீச்சட்டி அழகு யாராவது குத்துவாங்களா? அம்மாவோட தெரிஞ்சவங்க வந்து தீச்சட்டி எடுத்திருக்காங்க இந்த வருஷம். அதில் நீ பங்கெடுத்திருக்கிற? அதில் கலந்துக்கிறியா? கலந்துக்கிறேன். உதயகுமார். நீங்களும் இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணிட்டு வந்திருக்கோம். தங்கச்சி கல்யாணம் இருந்தது, குழந்தை பிறந்தது. இன்னைக்கு தான் கரும்பால் தொட்டியை கட்டணும். அம்மாட்ட பிரார்த்தனை பண்ணி உங்களுக்கு நிறைவேறி இருக்கு? நிறைவேறி. யார் என்ன எடுத்து செய்வீங்க? இந்த கஞ்சி காய்ச்சி நம்பியுமாங்களே, அது வருஷம் நாங்கள் தான் எடுத்து செய்வோம். பெரிய பாக்கியங்க அது. பெரிய பாக்கியம். நாங்கள் தான் செய்வோம். அது கருமாரி எங்களம்மா, தங்கத்திடம் தங்கத்தின்
எரியுதம்மா அலதலக்க மின்னுதம்மா தாமரை மலரே கயவே எங்கள் மாடியம்மா குதிரையிலே வந்து குரு சொல்லி காக்கின்ற தெய்வம் அம்மா. ரோஹித். உன் பேர் என்ன? ரித்திக். எந்த ஊர்? கரூர். கரூர். கரூரா? என்ன படிக்கிறீங்க நீங்கள்? நான் 6th படிக்கிறேன், 4th. அப்படியா? இன்னைக்கு என்ன விசேஷமா இங்கே வந்திருக்கீங்க? கரூர் திருவிழா வந்திருக்கோம். கரூர் திருவிழா வந்திருக்கோம். கரூர் திருவிழா மாவிளக்கு. சரி சரி, உனக்கு தெரியுமா அதெல்லாம்? பார்த்துங்க, வீட்டில் யாரும் அம்மா செய்வாங்களா? ஆமாம். இப்போ அதெல்லாம் பார்க்க வந்திருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியெல்லாம் எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. கலை நிகழ்ச்சியெல்லாம் பார்க்குறீங்களா? இன்னைக்கு எப்போ வந்தீங்க? நேற்றே வந்துட்டோம். நேற்றே வந்துட்டீங்களா? எல்லா நிகழ்ச்சியும் பார்த்துட்டு இருக்கீங்க. அம்மாவை தரிசனம் பண்ணீங்களா? பண்ணோம். அம்மாவை தரிசனம் பண்ணியாச்சா? வந்துட்டோம். மாவிளக்கும் போட்டாச்சு. நீங்கள் அம்மாட்ட என்ன கோரிக்கை வச்சுருக்கீங்க? நல்லா படிக்கணும்னு நினச்சி. நல்லா படிக்கணுமா? நீ என்ன கோரிக்கை வச்சிருக்கிற? நானும் நல்லா படிக்கணும். அம்மா நிறைவேற்றுவாங்க. அந்த நம்பிக்கை இருக்குது இல்லை? இருக்கு. அம்மா நிறைவேற்றுவாங்க. அம்மா நிறைவேற்றினாக்கா அவங்களுக்கு என்ன நீங்கள் செய்வீங்க? அவங்களுக்கா தண்ணி ஊற்றணும், என்ன வேணா பண்ணுவோம். அதே அப்பா, இந்த வயசுலேயே இந்த பக்தி இருக்கிறது உங்களை பாராட்டக்கூடிய சச்சனம். உங்கள் பெற்றோர்கள் மிக புண்ணியம் பண்ணியவர்கள். ஏன்னா இப்படிப்பட்ட மகள்களை பெற்றதற்கு நீங்கள் கரூருக்கு படித்து நல்ல முன்னேறி கரூருக்கு பெருமை சேர்க்க. வந்தாச்சு வந்தாச்சு திருவிழா வந்தாச்சு திருவிழா வந்தாச்சு. எந்த ஊருமா? நாங்கள் கரூர் தான். அப்படிங்களா? பெங்களூரில் செட்டில் ஆயிருக்கோம். சிஸ்டர், ஹஸ்பண்ட் ஆனந்த். ஆனந்த் ஆனந்த் விஜி. எல்லாருமே பேஸ்ட் ஆன் கரூர். ஆமாம், நாங்கள் ஹோம் டவுன் இஸ் தான் கரூர். பெங்களூர்லேருந்து இந்த பண்டிகைக்காக வந்திருக்கீங்க. வருஷம் வருஷம் வரீங்க? கண்டிப்பாக வருவோம். இந்த அம்மாவுக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் உண்டு. கண்டிப்பாக உண்டுங்க, ஒரு பவர் இருக்குது. என்ன சொல்கிறது, டே ஒன்லேருந்து பை பார்ன் இன் கரூர் ஒன்லி. ஸோ வி ஆர் கம்மிங் எவ்ரி இயர். ஐயோ, ஹேட்ஸ் ஆஃப். We are working in IT also, but we apply leave 1 week and we'll come for this festival only for reason. லீவு போட்டு அம்மாவுக்காக வரீங்க. அப்போ உங்களுடைய பக்தி வந்து மேலோங்கி நிற்குது. It's not only bhakti, some power is there. If it is hometown festival, right, so obviously we'll feel something internal happy, and moreover our parents also will be happy if someone will be in the home. Otherwise they'll be in alone. That is our main reason. And secondary, this is my favorite god. Mariamman, she has got its own power. My friend too. Usually my friends also will come. This year she didn't come. Now she is settled in Dubai, and she got married once. She visited this temple only. Such a powerful Amma. Definitely. We are very happy to have a nice talk along with you. She is my sister. She is also working in IT. Yeah. We don't miss this year actually. ஒவ்வொரு வருஷமும் லீவ் போட்டு கண்டிப்பாக வந்துடுவோம். அதுதாங்க இந்த நம்ம ஆன்மீகத்தில் இருக்கிறது ஒருங்கிணைப்பது. அதாவது இந்த மாதிரி ஒரு விசேஷத்தில் தான் யார் வெளிநாட்டில் இருந்தாலும் வெளி ஊர்களில் இருந்தாலும் அந்த குடும்பத்தோடு சேர்த்து வைக்கிறாங்க தெரியுமா அம்மா. அதில் தான் அம்மா முன்னாடிக்கு நிற்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே வந்து ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டில் இருக்கிறோம். எல்லாம் அவங்களுக்கு வேலை மெக்கானிக்கல் லைஃப்பை இருக்கும் பொழுது ஒரு வாரம் கரூர் மாரியம்மனுக்காக வந்து குடும்பத்தோடு இருந்து நீங்கள் எல்லாம் இங்கே வந்து அம்மாவை தரிசனம் பண்ணிக்க வந்திருக்கீங்கன்னாக்கா உண்மையிலேயே யூ பீப்புள் ஆர் வெரி கிரேட். தேங்க்யூ. வி ஆர் பிளஸ்ட். உன் பேர் என்னம்மா? உதயா. உதயா? ஆடா, என்ன படிக்கிற? 7th. எந்த ஊர்? பெங்களூர். ஆனால் கரூர் தான் ஊர். எனக்கு கரூர் தான் பிடிக்கும். கோவிலில் சாமி தரிசனம் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டீங்க. நீங்கள் வந்து பால் குடம் எடுக்கிறது தீச்சட்டி? இல்லை, எடுக்கவே. நாங்கள் தண்ணி மட்டும் ஊற்றுவோம். சண்டே தான் வந்தோம். ஸோ சண்டே வந்தோடனே தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நாளைக்கு ஒரு நாள் மார்னிங் தரிசனம் வருவோம். மார்னிங் வருவோம். தரிசனம் வந்துட்டு பேக் டு பெவிலியன். ஆமாம். தேங்க்யூ தென். கூட்டம் களை கட்டுது, கடைகள் அடிக்குது, மக்கள் மனம் மகிழுது, பண்ண விளக்கு மின்னுது, வாரம் பொழுது சிரிக்குது, திருவிழா கடைகளில் வாழ்க்கை துள்ளுது. அம்மா வணக்கம்மா, உங்கள் பேருமா? பிரியா. எந்த ஊருமா? கரூர் தான். அப்படியா?
எத்தனை இது வருஷம் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வருவீங்க? வருஷம் பக்கத்து ஏரியாவில் தான் குடியிருக்கோம், பக்கத்து சந்து தான். நீங்கள் இந்த தீச்சட்டி எடுக்கிறது எடுத்துகிட்டு இருக்கேன், வருஷம் எடுக்கிறோம். உங்களுடைய பிரார்த்தனைலாம் நிறைவேற்றி நிறைவேறினால தான் எடுத்துகிட்டு இருக்கிறோம். வேண்டிக்கிட்டோம்னா கண்டிப்பாக நடக்கும். நம்ம பிரார்த்தனை நிறைவேற்றிடலாம். ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் தான். கிஷாந்த், தர்ஷன், யமுனா, நிர்மலா, தருண். எடுக்கிறது நான் வந்து பால்குடம் எடுத்திருக்கேங்க. பால்குடம் எடுத்திருக்கேன். இங்கே கரூர் மாரியம்மன் பொறுத்தளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தது. என்ன வேண்டுதல் வச்சாலும் அது அடுத்த வருஷமே அந்த வேண்டுதல் நிறைவேற்றுற அளவுக்கு அம்மனுக்கு சக்தி இருக்குது. அந்த அளவுக்கு சாமியோட சக்தி இருக்குது. அதே மாதிரி எந்த ஊர்லேயும் இல்லாத அளவுக்கு இங்கே கரூரில் வர்ற சுற்றி பார்க்குற மக்களுக்கு காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் வயிறு நிறைய உணவை கொடுத்து கண்ணுக்கு அழகாக காட்சிகள் கொடுத்து அந்த வேல்லாம் அவங்க குத்திட்டு வரும்போது அழகெல்லாம் குத்திட்டு வரும்போது பார்க்கும்போது அப்படியே மெய்சில் இருக்குது. அவங்க அந்த டான்ஸு அந்த இதோட அந்த வெயிட்டோட டான்ஸ் ஆடுற அளவுக்கு அந்த அம்மனோட சக்தி கொடுத்துருக்காங்க. அதனால் கரூர் மாரியம்மன் எங்களுக்கு ரொம்ப நல்லது பண்ணியிருக்கு. நாங்களும் இன்னும் நிறைய வேண்டுதல்கள் நீங்கள்லாம் உண்மையிலேயே புண்ணியம் பண்ணோம். ஆமாங்க, கண்டிப்பாக கரூர் மண்ணில் பிறந்ததுக்கு நாங்கள் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கோம். பரவாயில்லம்மா, ரொம்ப எல்லாமே ஒரு மாரியம்மன் அருளால் கிடைச்ச பசங்க தான். அப்படியா? பசங்களுக்குமே கரும்பு தொட்டியில் எடுத்திருக்கோம் நாங்கள். இன்னைக்கு இவங்க இந்த குழந்தைக்கு எடுத்தோம். நேற்று நாங்கள் கரும்பு துளி தொட்டியில் எடுத்திருக்கோம். அம்மா, கரும்பு துளியில் எதுக்காக எடுக்கிறோன்றது கொஞ்சம் விளக்குறீங்களா? ஒருத்தவங்க ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழித்து குழந்தைங்க பிறந்தாலும் நாங்கள் கரும்பு தொட்டியில் எடுக்கிறோன்னு வேண்டிக்குவோம். அதே மாதிரி நடக்கும். நாங்கள் அந்த வேண்டுதலும் நிறைவேற்றிருக்கோம். அந்த நேர்த்தி கடனை அந்த பண்ணி செலுத்துவீங்க. கரும்பு துளியில் மொத்தம் எங்கே கரும்பு மொத்தமாக வாங்கிட்டு அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அது இங்கே பக்கத்தில் தான் ஒரு 5 கரும்பு 9 கரும்புங்கிற மாதிரி இருக்குங்க. அதை வாங்கி நம்ம அவங்க அம்மா அப்பா அந்த தொட்டியில் குழந்தைய வச்சுட்டு நாங்கள் ஆற்றுலேருந்து கொண்டுட்டு வருவோம். அங்கேருந்து நடந்தே வருவீங்க? ஆமாங்க, நடந்தே வருவோம். ஆமாங்க. ஆமாம், அங்கே சாமி கோயிலை சுற்றி வந்துட்டு சாமியை தரிசனம் பண்ணிட்டு வருவோம். அங்கே பின்னாடியே அவங்க வச்சுருவாங்க, கொடுத்துருவோம். ஆமாம், கண்டிப்பாங்க. அதை விட நேற்று என்னன்னா ஒரு பெரிய 25 வயசு ஒரு பையனுக்கு நேற்று ஒரு வேண்டுதல் அவங்க வச்சாங்க. அவங்க அம்மா அப்பாவும் கூட்டிகிட்டு வந்தாங்க. அதை பார்க்குறதுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு எங்களுக்கே. 25 வயசு பையனை இந்த தொட்டில் கடையில் அவங்க கால் வச்சுட்டு நடந்து வர்றாங்க. ஆமாங்க, 25 வயசு அந்த நேர்த்தி கடனை இப்போ தான் செலுத்துகிறாங்க. ஆனால் அந்த பையன் வந்து நடந்து வர்ற அப்படி தொட்டில் மட்டும் நடுவில் வச்சுட்டு வந்தா அப்படி. அது பார்க்கவே ரொம்ப இதாக இருந்துச்சு எங்களுக்கு நேற்று. ஆமாங்க, அந்த அளவுக்கு சக்திங்க கரூர் மாரியம்மன் சக்தி வாய்ந்த. ஏன்னா இந்த லட்சோபலட்ச மக்கள் வருகின்ற பொழுது அந்த அம்மாவனுடைய சக்தி வந்து தனித்தன்மை வாய்ந்ததுன்னு புரியுது. ஏன்னா இல்லை போனால் இவ்வளவு கூட்டம் வந்து வர்றதுக்கு சான்ஸே இல்லை. எவ்வளவோ டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, எல்லா சுவாமிக்குமே பவர் உண்டு. பட் இந்த கரூர் மாரியம்மனுக்கு ஒரு தனித்தன்மை என்னென்னா இத்தனை லட்சங்கள் பக்தர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி, அளவிட முடியாத சக்தி இருப்பது என்பது உண்மை. கண்டிப்பாங்க. நீங்களும் ஒரு வேண்டுதல் வைங்க, அடுத்த வருஷம் அந்த வேண்டுதல் நிறைவேறக்க அம்மன் அருள் புரிவாங்க. நிச்சயமாம்மா, கண்டிப்பாக உங்கள்கிட்ட வேண்டுதலை வைக்கிறேன். மீண்டும் அடுத்த வருஷம் உங்களை சந்தித்து இதே மாதிரி பேட்டி எடுப்போன்ற அம்மனுடைய அருளால் பேட்டி எடுப்போன்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். குழந்தைகள் ஆனந்தமாக ஆடுது, சர்க்கரை மிட்டாய் வாங்கி சிரிச்சு மகிழ்ந்து ஓடுது, பொம்மைகள் கண்ணை பறிக்குது, பொங்கல் வாசனை மயக்குது, திருவிழா கடைகளில் மனசு குதூகலிக்குது. எனக்கு அம்மன் பேரை கேட்டாலே கண் கலங்கும். அந்தளவுக்கு மனசுக்குள்ளே வந்து நம்ம நினச்சது கண்டிப்பாக எனக்கு நிறைவேறி இருக்கு. ஒவ்வொரு வருடமும் எனக்கு வந்து நான் நினச்சதை விட அதிக சந்தோஷத்தையும் அந்த வேண்டுதல் நிறைவேறதுக்கு நான் இன்னும் மென்மேலும் நான் செய்யணும். வருடம் நான் அதை செய்யணும்னு ஆசைப்படுறேன். நான் அம்மாவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்கள்கிட்ட இருக்குமா? 480க்கு மேலே எடுக்கணும்னு நினச்சேன். அதே மார்க் எடுத்தாங்க. நாங்கள் பூமுடி எடுத்தோம் இந்த வருஷம். அப்படியா? அதுக்காக தம்பிக்காக அம்மா வேண்டிக்கிட்டீங்க, இந்த அம்மா வேண்டிக்கிட்டு அந்த அம்மா நிறைவேற்றிட்டாங்க. நாங்கள் அதனால பூமுடி எடுத்தேன். ரொம்ப சந்தோஷம். இவர் வந்து படித்து உங்கள் மாவட்டத்திற்கே பெருமை சேர்க்கணும்னு எல்லா வல்ல கரூர் மாரியம்மனுடைய அருள் இவருக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் பாரு நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோம்மா. நன்றி, வணக்கம். அம்மா, உங்கள் பேருமா? பேர் மோகனாப்பா. உங்கள் எந்த ஊருமா நீங்கள்? நாங்கள் திருச்சியில் இருக்கோம்.
திருச்சியா? திருச்சியிலேருந்து இங்கே வந்திருக்கீங்க, என்ன காரணமா? எங்கள் அம்மா வீடு இங்கே, அம்மா வீடு மாமியார் வீடு எல்லாம் இங்கே கரூர் தான். அப்படியா? ஸோ நீங்கள் வருடம் வந்து இந்த இதுக்கு வரீங்க? ஒரு வாரம் இங்கே தான் இருப்போம். வருஷம் ஒரு வாரம் இங்கே தான் திருவிழாவை முடிச்சுட்டு தான் போகிறது. எல்லாம் கரூர் லீவு, எல்லாத்துக்கும் லீவு, எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்க்க முடியும். இங்கே தான் அம்மா வந்து உங்கள் குடும்பத்தோடு ஒருங்கிணைக்கிறாங்க. கண்டிப்பாக எல்லாத்தையும் கரெக்டாக திருவிழாவுனா எல்லோரும் ஒரு வாரம் குழந்தைங்க எல்லா குழந்தைங்களையும் ஒன்றா பார்க்கலாம். நீங்கள் இங்கே வந்து அந்த அலகு குத்துறது, தீச்சட்டி எடுக்கிறது, பால் குடம் எடுக்கிறது ஏதாவது பண்ணியிருக்கீங்களாம்மா? பால் குடம் எடுப்போம், வருஷம் பால் குடம் எடுத்துருவோம். என்ன பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் எடுத்திருக்கீங்க? அது நிறைவேறி இருக்குதா? கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நல்லது செய்கிறாங்க, அவ்வளோதான். எங்கே நம்ம என்ன வருஷம் இந்த வருஷம் என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை அப்படியே நடக்குது. தான் அம்மாவுடைய பரிபூர்ண அருள்களான நடக்குது. ஆமாம், அதனால தான் வருஷம் வரீங்க. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். பரணி லோகேஷ். சாரா. மகதி ரித்திக். சார் உங்கள் பேர்? தனபால். சரண்யா தேவி. நீங்கள் என்ன பண்ணுறீங்க சார்? சென்னையில் ஒர்க் பண்ணுறேன். சாப்பிட்டேன். சொந்த ஊர் கரூரா? பசுபதி பாளையம். சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இப்போ இந்த திருவிழாக்காக வந்திருக்கீங்க. அம்மா உங்களை கூப்பிட்ருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த மாரியம்மன் வந்து உங்களை அழைச்சிருக்காங்க. அவங்க உங்களை பார்க்கணும்னு விரும்பிட்டாங்க, நீங்கள் வந்துட்டீங்க. கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேற எல்லாம் உள்ள அருள், அம்மனுடைய அருள் கிடைக்குமாறு பிரார்த்திக்கிறோம். வந்தாச்சு வந்தாச்சு திருவிழா வந்தாச்சு திருவிழா வந்தாச்சு கூட்டம் களை கட்டுது கம்மல் கடையில் மினுக்குது கண்ணாடி பளபளக்குது கைவளையல் சத்தம் கேக்குது கூட்டம் அலை மோதுது பானை கடையில் வாசனை பக்கோட வறுத்து மணக்குது திருவிழா கடைகளில் வாழ்க்கை நிறைவு தருது. ஐயா உங்கள் பேர்? முருகேசன். ஆர் முருகேசனுங்க. எந்த ஊருங்க? கரூருங்க. இந்த திருவிழாக்காக இங்கே தான் இருக்கீங்களா? வருடம் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வருவோம். கண்டிப்பாக வரும். உங்களுடைய பிரார்த்தனை ஏதாவது? வேண்டியிருக்கேன். மகனுக்கெல்லாம் அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்குதுங்க. நல்லபடியாக நடக்கணும் ஆண்டவன் வேண்டியிருக்கேன். இந்த அம்மாவனுடைய அருள் தான் உங்களுக்கு? கண்டிப்பாக அதுக்கு தான் வந்து காமாங்க. இப்போ நீங்கள் வேண்டதெல்லாம் இது வரைக்கும் நடந்திருக்கு? நடந்திருக்கு. உன் வீரத்தை உலகு பறைசாற்றும் தீச்சட்டி கையில் கொண்டு விடுதம்மா எங்கள் உள்ளம் உன்னை வணங்கி நிற்குதம்மா அமராவதி ஆற்றில் ஆவேசம் காட்டுவோ உன் கோபக்கனலில் எங்கள் பாவம் எரிப்போம். தாமோதரன். எந்த ஊருங்க? இங்கே கரூர் காந்திகிராமம். சார் இங்கே இந்த திருவிழாக்காக இப்போ நாங்கள் வருஷம் வருவோம். நல்லா கரூர் தான். ஆமாம். என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க? டெக்ஸ்டைல் மேனேஜர் இன்சார்ஜாக இருக்கேன். ஆமாம். ஸோ இங்கே நீங்கள் இந்த அம்மாட்ட பிரார்த்தனை பண்ணி ஏதாவது அளவுக்கு வந்து தீச்சட்டி எடுக்கிறது, பால் குடம் அந்த மாதிரி ஏதாவது? அந்த மாதிரி எடுத்ததில்ல. ஆனால் என்ன என்னாலும் கண்டிப்பாக நிறைவேறும். அந்த மாதிரி சக்தி வாய்ந்த அம்மன் இது. அம்மாவுடைய ஆமாம் கண்டிப்பாக. வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லா ஏற்றங்களும் இந்த அம்மாவுடைய கிடைச்சிருக்கு? கண்டிப்பாக குடும்பத்தோடு வரும். எல்லாமே எங்கள் ஃபேமிலி தான். உங்களாம் ஃபேமிலி தான். என் பேர் பிரதீக்ஷா. என் பேர் லிகாஷ். பிரேமலதா. நீங்களும் அந்த பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு எல்லாம் கரும்பு தொழில் எடுத்திருக்கோம். கரும்பு தொழில் எடுத்திருக்கீங்களா? அதான் பரவாயில்ல. அந்த பையன் நல்லாவே வருவார். கண்டிப்பாக நல்லா வரும். அம்மா அருளால் கண்டிப்பாக நல்லா வரும். உங்கள் பேருங்க? விஸ்வநாதன் சார். எந்த ஊருங்க? காந்தி கிராமம்ங்க. காந்தி கிராமம். இப்போ இந்த திருவிழாக்காக இல்லை, நாங்கள் பூர்வீகமே கரூர் தான். நாங்கள் ஆனால் கொஞ்சம் அவுட்ரு காந்தி கிராமம்னு சொல்லி, அதனால் இங்கே தான் இருந்தோம். நாங்கள் எல்லாம் சின்ன குழந்தையிலேருந்து, அதனால் தெரியும் சார். நாங்கள் வந்து ஆமாம் கடந்த 50 வருடங்களாக நாங்கள் இந்த திருவிழாவை பார்க்குறோம். என்னுடைய வயசு 50 வருஷமாக நான் அந்த மாரியம் திருவிழாவை பார்க்குறோம். ஆமாம் சொல்லும் போதே பெருமையாக இருக்கும். என்னன்னாக்கா சிறுமையில் பெருமை படைத்தவள். ஆமாம், கரூர் மாரியம்மன் வந்து ரொம்ப சின்னதாக இருப்பாங்க. சமயபுரம் மாரியம்மன் மாதிரி கிடையாது. ஆனால் பெருமை படைத்தவள். மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி பெருசு அந்த மாதிரி அப்படி ஒரு ஆமாம் அப்படி இருக்கும்.
இல்லை, நாங்கள் எங்கள் குழந்தைங்களுக்காக ஒரு தடவை நாங்கள் தொட்டில் எடுத்தோம், கரும்பு தொட்டில் எடுத்தோம். அதனால் எங்களோட ரிலேஷன்லாம் வரும்போதெல்லாம் நாங்கள் சொல்லுவோம், உங்களுக்கு என்ன குறையோ நீங்கள் இங்கே வேண்டிக்கங்க, அடுத்த வருஷமே அது நடக்கும்னு. அடுத்த வருஷமே நடக்கும். அடுத்த வருஷம் வந்து அவங்களோட நேர்த்திக்கடனை செலுத்திட்டு போயிடுவாங்க. நடந்திருக்கு. அதெல்லாம் சொல்ல முடியாது, எதுவுமே வந்து சொல்ல முடியாது. நீங்கள் இமயமலையை கண்ணில் பார்க்கலாம், அவங்களுடைய ஆற்றலை வந்து சக்தியை வந்து அளவிட முடியாது. என் பேர் சண்முகப்பிரியா, அவரோட ஒய்ஃபு. நல்லா இருக்கு. அதனால் உண்மையிலேயேம்மா உங்களெல்லாம் பார்த்து கேட்கும் பொழுது இந்த அம்மாவனுடைய புகழ் 7 உலகத்தையும் தாண்டி இருக்கிறதுன்னு தான் சொல்லணும். ஆமாம். அம்மா மாரியம்மா கருணை அம்மா கருணின் காவலி நீயே அம்மா துன்பம் துடைத்திடும் தாயே அம்மா அருளை அளித்திடு மாரியம்மா. அதாவது இந்த கரூர் மாரியம்மனுடைய இந்த வைகாசி பெருவிழாவில் சமத்துவத்தை நாம் காண்கின்றோம், மத நல்லிணக்கத்தை இங்கே நாம் காண்கின்றோம். காரணம், இங்கே இஸ்லாமிய பெருமக்களும் கிறிஸ்தவ பெருமக்களும் இங்கே ஒருங்கிணைந்து காலையிலிருந்து அவர்கள் நீர்போர் கொடுப்பதும் உணவு கொடுப்பதும் இங்கே ஒரு சகோதரத்துவத்தை கண்ணால் காண முடிகின்றது. இப்பொழுதும் அந்த காட்சியை நீங்கள் காணலாம். வைகாசி விழாவில் உன் திருவுருவம் கம்பம் நடுதலில் பக்தர் கூட்டம் பூத்தட்டு தேரில் நீ வருவாய் பக்தர் மனதில் அருள் தருவாய் ஆற்றில் கம்பம் இடும் வேளையில் பக்தர் பாடும் பாடல் உயர்ந்திடும். பேருமா? ஸ்னேகா நந்தகுமார். எந்த ஊர்மா? கோயம்புத்தூர். ஆனால் இப்போ கரூர். ஆமாம், நாங்கள் சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நான். ஸோ திருவிழாக்காக வந்திருக்கோம். நேட்டிவ் கரூர் தான், பட் திருவிழாக்காக லீவ் போட்டு வந்திருக்கோம். ஆமாம், கோயம்புத்தூர். நீங்கள் இந்த பால் கூட எடுக்கிறாங்க, நீர் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் அந்த அழகு குத்துறது, நேருக்கு நேர் அந்த நினச்சாலே புல்ல இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் எப்படி வழி தாங்கிட்டு நடக்கிறாங்க தெரியல, ஆனால் சிரிச்சுட்டே போகிறாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். சொந்த ஊர் ஆச்சு, விட்டு கொடுக்க முடியுமா? அப்பா அக்னி சட்டி இப்போ தான் எடுத்தாங்க. அப்பா அண்ணன் அக்னி சட்டி எடுத்தாங்க, நேற்று காலையில் எடுத்தாங்க. ஸோ இப்போ சும்மா சுற்றி பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். உங்கள் பேர்? என் பேர் ஆனந்துங்க. இப்போ என்ன இது எடுத்துகிட்டு வரீங்க? இதுக்கு பேர் கரும்புள்ளி செம்புள்ளின்ட்டு வேண்டுதல். இது மாதிரி பொம்மை ஒன்று வாங்கி உடம்பெல்லாம் கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி அது விசேஷம். அளவு குத்துறது, அக்னி சட்டி எடுக்கிறது, இது மூணுமே ஒரு இதாக விசேஷம். நீங்கள் ஏதாவது நேர்த்திக்கடன் வச்சுருக்கீங்க? ஆமாங்க, நேர்த்திக்கடன் வச்சுருந்துச்சு. நிறைவேறி சின்ன குழந்தையில எனக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சுன்னா அம்மா வேண்டியிருந்தாங்க, அது நிறைவேறிடுச்சு. அதனால தான் அப்புறம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இருக்கிறது கரூர் தானா? இருக்கிறது நாங்கள் கரூர் தான். என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் புக் ஷாப் தான் வச்சுருக்கிறேன். ஆமாங்க. பரவாயில்ல, இந்த அம்மாவனுடைய சக்தியில் உங்களுக்கு வியாதியெல்லாம் நீர்க்கி இருக்கு. கண்டிப்பாங்க. அதான். ஆமாங்க. ஆமாம். என் பேர் ராணி வஜ்ரவேல். சுதாங். அன்பு. தேவஸ்ரீ. ஜான்சி ராணி. ஜெயா. வஜ்ரவேல். அம்மா உங்களுக்கு சொந்த ஊர் எதுமா? எங்கள் ஊர் சிவகிரிங்க. ஆமாம் ஆமாம். இங்கே இல்லைங்க, இப்போ இங்கே தான் இருக்கோம். எங்கள் சொந்த ஊர் சிவகிரி. நான் பிறந்தது ஈரோடு. கரூர். ஆமாங்க.
இந்த திருவிழாக்காக இப்போ எல்லாருமே குடும்பத்தெல்லாம் ஒன்றா எல்லாம் வந்திருக்கோம். திருவிழா ரொம்ப விமர்சையாக நடக்குது. அதனால் எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குடும்பத்தையே ஒருங்கிணைச்சிருக்காங்க. ஆமாம். இந்த வருஷம் ஏதாவது பிரார்த்தனை பண்ணியிருக்கீங்களா? பிரார்த்தனை எடுத்து ஒன்றும் இல்லை. பிரார்த்தனை வருஷம் உண்டு, ஆனால் இந்த வருஷம் எடுக்க முடியல எங்களுக்கு. அதனால் நாங்கள் எப்போதும் 5 வருஷமாக நல்லபடியாக இருக்கோம், சாமி கும்பிட்டுட்டு இருக்கோம். நாங்கள் ஜெயங்கொண்டம் உடையார்பாளையம், அங்கேருந்து எங்கள் நாத்தனா வீட்டுக்கு வந்திருக்கோம். என்ன படிக்கிறோமா? நான் 9th போகிறேன். எந்த ஊர்? கரூர் தான். 9th. ஆ, நாங்கள் தாப்பேட்டாங்க. பலம் போவது யாரடியோ, கம்பத்தாம் வருவதை பாரடியோ. சக்திவேலுங்கண்ணா. தரணி துர்கா. நித்யா. நேரில் பேசுங்க. இது நம்ம கரூர் மாரியம்மன் கோயில் திருவிழாவுக்கு வந்திருக்கோங்கண்ணா. எந்த ஊர் உங்களுக்கு? நாங்கள் இங்கே கரூர் தானேங்கண்ணா. எல்லாம் அருமையாக பண்ணுறாங்க, சூப்பராக இருக்கும், வருஷம் நல்லாயிருக்கும். அதனாலங்கண்ணா அங்கே பாரு, கேமராவில் பாருங்கள். அதனாலங்கண்ணா. என்னம்மா படிக்கிறேன்? நான் 9th ஸ்டாண்டர்ட் போகிறேன். 8th to 9th. ஆமாம், சூப்பராக இருக்குது. எல்லாமே திருவிழா நல்லா அட்டகாசமாக இருக்குது. திருவிழா பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. வச்சிருக்கீங்களா? ஆமாம், நேரடியாக போங்கண்ணா. ஆமாம். உங்கள் பேருங்க? என் பேர் இந்த சிவகுமார். எந்த ஊருங்க? நான் இங்கே தாங்க இருக்கிறேன், கரூர் தான். இப்போ திருவிழாக்காக இப்போ எல்லாத்தையும் விசேஷம் விட்டு நீங்கள் வந்திருக்கீங்க. ஆமாண்ணா, திருவிழாவுக்கு வந்திருக்கேன். வழங்கியம்மன் அருளோட வந்தவர்களை காத்து நிற்க வாராயோ வாராயோ, கரூரை காத்து நிற்க வாராயோ. மாரியம்மா மனமகிழ மாவடியம் வாராரு, கம்பீர நடந்து கம்பம் எடுத்து வாராயோ. வண்ண வண்ண கோலமிட்டு கும்மி கொட்டி ஆடி வந்த குழமாதர் மனம் கவர வாராயோ. ஊர்வலம் போவது யாரடியோ, கம்பத்தாம் வருவதை பாரடியோ. லலித் குமார். எந்த ஊருங்க? கரூர் தாங்கண்ணா. என்ன பிஸ்னஸ் பண்ணிருக்கீங்களா? இல்லைங்கண்ணா, நான் வேலைக்கு போயிட்டுருக்கேண்ணா. ஃபைனான்ஸில் வேலைக்கு போயிட்டுருக்கேன். இந்த திருவிழாவை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஆனால் இது நான் கிட்டத்தட்ட ஒரு 27 வருஷமாக பார்த்துட்ருக்கேண்ணா. எப்படி இருக்குங்க? அருமைங்கண்ணா. எல்லோரும் நல்லா அற்புதமாக விருப்பப்படுறாங்க. சந்தோஷங்கண்ணா. இந்த பக்தர் வந்து இன்றைய பாருங்கள், இந்த வேஷம் போட்டு இங்கே வந்திருக்கிறதுக்கு மிகப்பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும். இந்த பையனுக்கு நீண்ட ஆயுளும் நல்ல வளர்ச்சி. உங்கள் பேர்? ரிப்பன். ஆ, ரிப்பன். அப்படியா? நல்லா அம்மா எல்லாம் நல்லா இருக்குதான். அதனால தான் இந்த இது. அதனால தான் செய்கிறோம். ரொம்ப நன்றிம்மா. 16 வருஷமாக செய்கிறோம். அம்மாவுடைய அருளில் வளமும் நலமும் பெற்று வாழ்க. உங்கள் பேர்? பிரியதர்ஷன். பிரியா, என்ன பண்ணுறீங்க? நான் இப்போ 10th முடிச்சிருக்கேன். 10th பாஸ் பண்ணிட்டீங்க. அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க? அடுத்த 11th சேர்ந்துருக்கேன். ஓ, நீங்கள் எந்த ஊர்? சேலம். சேலத்தில் நீங்கள் வந்திருக்கீங்க? இங்கே மாரியம்மன் திருவிழா நல்லா இருக்குது. எங்களுக்கு வருஷம் நாங்கள் இங்கே வரோம். எங்களுக்கு இங்கே வந்து நாங்கள் ஏதாச்சும் வேணும்னா அதெல்லாம் அப்படியே நடந்துருது. அதனால் நாங்கள் எப்பயுமே இங்கே வரோம் வருஷம். வருஷம் இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போவீங்க, அது பலிக்குது. கண்டிப்பாக. எங்கள் ஃபேமிலியோடு வருவீங்களா? ஆமாம், எல்லோரும் தான் வருவோம். எத்தனை நாள் இங்கே இருப்பீங்க? ஒரு 3 நாள் 4 நாள் வரைக்கும் இருப்போம். அம்மாவை தினம் தரிசனம் பண்ணுவீங்க? ஆமாம். நீங்கள் இந்த தீச்சட்டி எடுக்கிறது, பால் குடம் எடுக்கிறது, அது மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்களா ஏதாவது? நாங்கள் இல்லை, எங்கள் வீட்டில் தான் பண்ணியிருக்கோம். இல்லை, வான வேடிக்கைலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் தடை வீதம் நிறையா இருக்குது, நிறையா பார்ப்போம். வருஷம் இங்கே வருவோம், எது வேணாலும் நடத்துவோம். போன வருஷம் கூட இங்கே வந்து எக்ஸாம் பாஸ் ஆயிடணும் வேணும், நடந்துச்சு. தேங்க்யூ வெரி மச். என் பேர் தர்ணேஷ். நாங்கள் கரூர் மாரியம்மன் கோவிலுக்கு வந்துக்கிற பண்டிகைக்கு 1 மாதம் இன்ட்டு தான் போவேன்.
யூகேஜி படிக்கிறேன். நாங்கள் கடை வச்சுக்கிறோம் டான்ஸ் ஸ்டுடியோ பேரில். அதனால் நாங்கள் இங்கே வந்து போயிட்டு போகிறோம். அடவாய் உன் கோப கனலில் எங்கள் பாவம் எரிப்போம். பத்தொன்பம் விண்ணை முட்டி நிற்குதம்மா, பத்த கூட்டம் உன்னை படியாற்பழிக்குதம்மா. வணக்கம், என் பேர் மதுமதி. நான் இங்கே கரூர்லேருந்து தான் வரோம். கரூர் நேட்டிவே எனக்கு கரூர் தான். இப்போ எவ்வளோ வருஷமாக கோயில் ரெகுலராக வந்துட்டு? நான் கிட்டத்தட்ட எனக்கு ஏஜ் வந்து இப்போ 34 ஆகுது. விவரம் தெரிஞ்சதுலேருந்து இங்கே தான் வந்துட்டுருக்கோம். நாங்கள் கரூர் வந்துட்டுருக்கேன். நான் இங்கே தான் இருக்கேன். கோயிலோட சிறப்புகள் என்னென்னு? இங்கே 15 நாள் திருவிழா. ஃபஸ்ட்டு நாள் வந்து முதற்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கம்பம் எடுத்துகிட்டு வருவாங்க. மறாவது வாரம் அந்த 8 நாளில் வெள்ளிக்கிழமையில் பூத்தட்டு நடக்கும். அப்புறம் அங்கிட்டு ஒரு வாரத்தில் 3 நாள் திருவிழா நடக்கும். திங்கள் செவ்வாய் புதன் 3 நாளும் எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருந்துமே எல்லா பக்கம் இருந்துமே எல்லா மக்களும் வருவாங்க. ரொம்ப சிறப்பாக விமர்சனமாக இருக்கும். எங்களை மாதிரி இருக்க டிரான்ஜெண்டெலாம் எல்லா ஏரியாவில் இருந்துமே எல்லோரும் இங்கே வருவாங்க கோயிலுக்கு. உங்களது வேண்டுதல்லாம் வந்து நிறைவேறி இருக்கா? இந்த மாதிரி இருக்கு? கண்டிப்பாக கரூரின் மகாராணி அவள். கண்டிப்பாக நம்பினவங்களை யாரையும் அவள் கைவிட மாட்டா. எல்லாரோட பிரார்த்தனையும் எல்லாரும் வைக்கிற வேண்டுதலும் கண்டிப்பாக நிறைவேறுது. நல்லா நடக்குது. என்னே முத்து, கரூராக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 வருஷம் வந்துட்டுருக்கோம். எந்த வேண்டுதல் வச்சாலும் நடக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. போன வருஷம் ராட்டினெல்லாம் இருந்துச்சு. இந்த வருஷம் ராட்டினம் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ. எல்லா இடத்துல இருந்தும் எல்லாருமே வராங்க. எல்லா மக்களுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க. அவங்க ஒவ்வொரு டைமும் வந்துட்டு போகிறது நெக்ஸ்ட் இயர் வந்து நிறைவேறினால அவங்கவுங்க வேண்டிக்கிட்ட பிரார்த்தனையை ரொம்ப ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க. அமராவதி ஆற்றில் ஆவேசம் காட்டுவோம், உன் கோப கனலில் எங்கள் பாவம் எரிப்போம். வணக்கம், பேர் சொல்லுங்க. நிஷா என் பேர். நீங்கள் அழகு குத்துனீங்க? எதுக்காக அழகு குத்துனீங்க? வேண்டுதல் வச்சிருந்தேன், அதனால குத்துனேன். இதுக்கு முன்னாடி இது மாதிரி அழகு குத்திருக்கீங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்ங்களா? இல்லை, 2 வருஷம் குத்துனேன். இது 3வது வருஷம். 3வது வருஷம் குத்திட்டு இருக்கிறீங்க. 2 வருஷமும் நீங்கள் நினச்சது எல்லாமே நிறைவேறிச்சா? நிறைவேறிச்சு. இப்போ அதுக்காக இப்போ தொடர்ந்து 3வது வருஷம் செஞ்சுருக்கீங்க? செஞ்சுருக்கேன். வேறு ஏதாவது இப்போ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள், அம்மனோட அருள் பற்றி? அம்மன்ட்டு வந்து என்ன எல்லாம் நடக்கும். உங்களுக்கு நினச்சது எல்லாமே நடந்திருக்குங்களா? நடந்திருக்கு. சரிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. பத்தொன்பம் விண்ணை முட்டி நிற்குதம்மா, பத்த கூட்டம் உன்னை பரியாற்பழிக்குதம்மா. அழகு குட்டி உன் உயிரை அர்ப்பணிப்போ, தீச்சட்டி ஏந்தி உன் அருளை பெறுவோம். கரூர் மாரியம்மா, கனலுருவம் அம்மா. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சிவா. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? சேலத்துலேருந்து. எத்தனை வருஷமாக நீங்கள் அழகு குத்திட்டு இருக்கீங்க? 20-25 வருஷமாக நாங்கள் குத்திட்டு இருக்கோம். 25 வருஷமாக கொடுத்துட்டு இருக்கீங்க நீங்கள். எந்தெந்த ஊரில் போயிட்டு வருவீங்க? நான் சேலம், ஒசூர், நாமக்கல், டோட்டல் தமிழ்நாடு ஃபுல்லுமே போயிட்டு வந்துட்டு. தமிழ்நாடு இருக்க எல்லா பக்கமும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. எங்கே கற்றுக்கிட்டீங்க இதெல்லாம்? எங்கள் கற்றுக்கிட்டது எல்லாமே எங்கள் குருநாதர், எங்கள் அப்பா தான். சரி, அவர் இங்கே தான் இருக்கார், வண்டியில் போயிருக்காரு. அவங்களும் வந்திருக்காங்களா? சரிங்க. நீங்களாம் எங்கேருந்து? நான் கரூர் மாவட்டம். கரூர் தான். உங்கள் பேருங்க? என் பேர் மோகன். என் பேர் விக்கி. கரூர் தான், சண்முகம். இப்போ இவங்களாம் வந்து உங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணுறாங்க? கூடயே தான் இருப்பாங்க. கரூர் நாங்கள் அவங்களுக்கு ஹெல்ப்பாகவும் இருக்கிறோம். சரி, நீங்கள் சொல்லுங்கள். இவர் பேர் கொடியரசன். நீங்கள் கரூர் தான். அழகு குத்தி உனக்கு ஆவேசம் காட்டுவோம், தீச்சட்டி ஏந்தி உன் திருவடி தொழுவோம். வீரக்கனலில் எங்கள் பக்தி எரியுதமா. உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. சாந்தா. எத்தனை வருஷமாக எங்கள் கோயில் நீங்கள் வந்துட்டு இருக்கிறீங்க? டெய்லியில் தாங்க இருக்கிறேன். டெய்லியில் தான் இருக்கிறீங்க. வீடு இங்கே தான் உங்களுக்கு எல்லாமே? சரி. விடாமல் பார்ப்போம், ஒவ்வொன்றும் விடாமல் பார்ப்போம். நோம்பி வந்துச்சுன்னா எங்களுக்கு சந்தோஷம். சரிங்கம்மா. ஆனால் நோம்பி முடிஞ்சிச்சுன்னா இந்த இடமே விரிச்சோன்னு இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஏரியா நான் கல்யாணம் பண்ணி வந்து 32 வருஷம் ஆச்சு. இதே ஏரியாவில் தான் இருக்கிறேன், இங்கேயே தான் இருக்கிறேன். அம்மனோட அருள் பற்றி எப்போ சொல்லுங்கள். அம்மனோட இப்போ கூட நான் மடிப்பிச்சு எடுத்துகிட்டு தான் வந்திருக்கேன். அந்த அம்மாட்ட எந்த வேண்டுதல் வச்சாலும் டக்குன்னு நிறைவேறுது. அதுதான் ஒன்று. சரிங்க. இல்லாட்டி இவ்வளோ கும்பல் வராது.
கரூரில் பாருங்களேன், எந்த ஊரில் இல்லாமல் நம்ம கரூரில் மட்டும் எங்கேயும் இல்லாமல் கும்பல் ஜாஸ்தி. சாப்பாடு பாருங்களேன் எவ்வளோ விதமான அவ்வளவும் வாங்கி சாப்பிடாம செய்கிறாங்க. அதுதான் நமக்கு ஒரு இதுதான் நம்மளோட இது. பக்தர்கள் அனைவருக்கும் இந்த இனிய நேரத்தில் பல பக்தர்கள் கரூர் மாரியம்மனை பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு அவர்களுடைய நேர்த்தி கடனெல்லாம் செலுத்தியிருக்காங்க. அவர்களுடைய சொந்த அனுபவத்தையும் அம்மனால் அவர்கள் பெற்ற பயனையும் மிக தெளிவாக சொன்னார்கள். எல்லா பகுதியில் இருந்தும் இந்த அம்மாவை தரிசனம் பண்ணுறதுக்கு வந்து கொண்டே இருக்கின்றார்கள். ஆயிரக்கணக்கில் இங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றார்கள். இன்னைக்கு நடந்த நிகழ்வு வந்து தீச்சட்டி எடுத்தல், அலகு குத்துதல். நாளைய தினம் அமராவதி ஆற்றில் இந்த கம்பம் கரைக்கிறதுன்ற ஒரு விழா. நாளையோட இந்த நிகழ்ச்சி வந்து பூர்த்தியாகின்றது. இன்றைக்கு வந்த பக்தர்கள் அனைவருமே ஒருங்கிணைந்து சொன்ன கருத்து என்னன்னா, இந்த அம்மாவை நாங்கள் தரிசனம் செய்தால் எங்களுக்கு வாழ்வில் முன்னேற்றம் என்பதுதான். வாழ்க்கையிலேயே நாங்கள் எங்களுக்கு தோல்வி என்பதே இல்லை. எந்த பிரார்த்தனை வைத்தாலும் அடுத்த வருடத்திற்குள், இந்த வைகாசியிலே பிரார்த்தனை வைத்தால் அடுத்த வைகாசிக்குள் அவர்கள் நினைத்த காரியம் கைகூடி இருக்கின்றது. அதனால் நேர்த்தி கடன் செலுத்த பல பகுதியில் இருந்தும் பக்தர்கள் வந்த வண்ணம் இருக்கின்றார்கள். அதுதான் இந்த அம்மனுடைய ஸ்பெஷாலிட்டி. ஒவ்வொரு நாளும் இங்கே நடக்கின்ற பூஜைகள், அதாவது இந்த தடவை வந்து சண்டி யாகத்துடன் அவர்கள் இந்த தொடங்கியிருக்காங்க இந்த திருவிழாவை. நாளைக்கு விழாவானது நிறைவு நாளை எட்டுகின்றது. இன்றுதான் மிக பிரதானமாக பல நிகழ்வுகள் இங்கே நடந்த வண்ணமே இருக்கின்றன. ஒவ்வொருத்தரும் அலகு குத்திட்டு வர்றதும், தீப்பந்தம் எடுத்துகிட்டு வர்றதும், தீச்சட்டி எடுத்துகிட்டு வர்றதும், இந்த கரும்பு தூளி எடுத்துகிட்டு வர்றதும் கண்கொள்ளா காட்சி. இந்த அம்மாவனுடைய சக்தி என்ன என்பது இங்கே வந்திருக்கின்ற பக்தர்களே சாட்சி. மீண்டும் நாம் சந்திப்போம் அம்மாவனுடைய அருளினுடன். நன்றி, வணக்கம். அழகு குத்தி உனக்கு ஆவேசம் காட்டுவோம். தீச்சட்டி ஏந்தி உன் திருவடி தொழுவோம். வீர கடலில் எங்கள் பக்தி எரியுதம்மா. அழகு குத்தி உடல் துளைத்து நிற்கிறோம். உன் பக்தி வெறியில் உயிரை அர்ப்பணிக்கிறோம். கனவேல நடந்து உன் கோபத்தை தணிக்கிறோம். மாரியம்மா, உன் வீரத்தை உலகு பறைசாற்றும். தீச்சட்டி கையில் கொண்டு விடுதம்மா. எங்கள் உள்ளம் உன்னை வணங்கி நிற்குதம்மா. அமராவதி ஆற்றில் ஆவேசம் காட்டுவோம்.